ஹாய் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஸ்கேலப் நெக் டிசைன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்கேலப் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1/2 இன்ச் விட்த்தில் 2 இன்ச் லென்த்துக்கு நான் வந்து ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பேப்பர் நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஸ்கேலப் வந்து எப்படி வரைகிறதுன்னு நான் காட்டுறேன். எல்லாம் இந்த மூடி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அதை விட இந்த மாதிரி பேப்பரில் நம்ம வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஸ்கேலப்போட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த 2 இன்ச் ஷீட்டை வந்து நான் 2 ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். பண்ணால் 1 இன்ச் 1 இன்ச் இருக்கும் ஒரு சைடுக்கு. இதோட அகலம் வந்து 1/2 இன்ச் தான். இதில் வந்து இப்போ நம்ம கர்வாக ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்போ கட் பண்ணி எடுத்தால் நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஸ்கேலப்கான அந்த கர்வ் வந்து கிடச்சிடும். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுறப்ப ப்ளவுஸ்க்கு வந்து நீட்டாக இருக்கும். இது மாதிரி ஸ்கேலப் வந்து ஒரு தடவை கட் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண போகிற எல்லா பேட்டர்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ரெடி மெஷர்மெண்ட் மட்டுமே நான் அந்த பேப்பரில் வந்து மார்க் பண்ணுறேன். ப்ளவுஸோட லென்த்து 14 இன்ச் ரெடி அளவு. இதுக்கு நம்ம மேலே 1/2 இன்ச் தையலுக்கும் கீழே 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கும் விடணும். நம்ம நெக்குக்கு மட்டும் 1/2 இன்ச் வந்து இதில் நம்ம விட்டு தான் மார்க் பண்ண போகிறோம். 3.5 இன்ச் நெக்கோட அகலம், 2.5 இன்ச் நெக்கோட ஃபஸ்ட்டு அந்த போட் நெக்கோட உயரம், 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டருக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழேயும் 3.5 இன்ச்சுக்கு சேம் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஷேப் கிடைக்கும். இந்த பாக்ஸ் ஷேப் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். மேலே விட்டுருக்க 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் பிடிக்கிறப்ப நெக்கோட உயரம் வந்து போகும். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்லேருந்து கீழேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். லைன் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி நம்ம போட் நெக் ட்ரா பண்ணுறப்ப ஷோல்டரில் வந்து இறங்காமல் ஃபிட்டடாக இருக்கும். இது மாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணி போட் நெக் மார்க் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அந்த இடத்துல ஒரு 1 இன்ச்சுக்கான அந்த லைனை வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் எல்லா மார்க்கிங்ஸுமே இதில் நோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்களுக்கு இதை பார்க்குறப்ப புரியும். அதுக்காக தான் நான் நோட் பண்ணுறேன். எல்லா மெஷர்மெண்ட்டும் நோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு கீழே ஒரு 1 பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.5 மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு கீழே 6 இன்ச் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம மார்க் பண்ணதுலேருந்து மறுபடியும் அகைன் ஒரு 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ணுறதையும் ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு போட்டுக்கணும். கீழேயும் சேம் 3.5 வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இடையில இருக்க அந்த 1.5 வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அதை அப்படியே விட்டுறணும். இப்போ கீழே இருக்க எல்லா மார்க்ஸையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பாக்ஸில் மேலேருந்து 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஸ்கேலப் வந்து போட போகிறோம். இப்போ அந்த 2.5 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வெளியே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கீழே அந்த பாக்ஸ் முடிகிற இடத்துலேருந்து கால் இன்ச் கீழே இறக்கமாக ஒரு மார்க் பண்ணிட்டு நான் ரஃபாக பென்சிலில் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி கர்வாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல வெளியே அந்த 1/2 இன்ச்சுக்கு போகணும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணி இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு 2.5 இன்ச் எடுத்துருக்கோம்ல, அதுக்கு வந்து உள்ள கூடி கர்வாக இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2.5க்கு ஒரு ஸ்கேலப் கட் பண்ணோம்ல, அதை வந்து இந்த சென்டரில் வச்சு இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஷேப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்கெட்சில் மார்க் பண்ணி காட்டுறேன். பென்சிலில் சரியாக தெரியாததுனால நான் ஸ்கெட்சில் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். அந்த ஸ்கேலப்பை வந்து அப்படியே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணுறப்ப நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கரெக்டாக 3 ஸ்கேலப் வரும். இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதுலேயுமே நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மார்க் பண்ணுற மெஷர்மெண்ட்டை அப்படியே லைனிங்கில் மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு ப்ளவுஸு. செஸ்ட்டோட அளவு என்னவாக இருந்தாலும் நம்ம நெக்கோட ஓப்பன் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த அளவு நம்ம வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பிரேசியர் தெரிகிற அளவுக்கு ஓப்பன் வந்து அதிகமாயிடும். ஸோ வந்து இதே அளவை மெயின்டைன் பண்ணி லைனிங்கில் மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போனா ஃபினிஷிங் வந்து கரெக்டாகவும் இருக்கும். உங்களுக்கு நெக்கோட ஓப்பனும் ரொம்ப அகலமாக இல்லாமல் பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் அபோவ் 34லேருந்து 38 to 40 வரையும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.